இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு, மின்துறை பொது அறிவிப்பு வெளியீடு. முத்திரையர்பாளையம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உரியடி விழா. கோகுலாஷ்டமியை முன்னிட்டு கிருஷ்ணர் அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாள். முத்தியால்பேட்டை சிறுமி பாலியல் கொலை வழக்கு, கைதான இருவர் நீதிமன்றத்தில் ஆஜர். புதுவையில் சட்டவிரோதமாக இயங்கும் தமிழக ஷேர் ஆட்டோக்கள், காவல்துறை தலைவரிடம் பேருந்து உரிமையாளர்கள் புகார். இனி விரிவான செய்திகள். புதுவையில் நிறுத்தி வைக்கப்பட்ட மின் கட்டண உயர்வு தற்போது அமலுக்கு வந்துள்ளது. புதுவையில் ஆண்டுதோறும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. இந்த நிதியாண்டிற்கான கட்டணத்தை நிர்ணயிக்கும் விதமாக கடந்த டிசம்பர் மாதம் மின் கட்டணத்தை உயர்த்த புதுவை மின்துறை ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்தது. ஜனவரி மாதத்தில் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதுவை வந்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டதை தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. ஆனால் இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்றதால் மின் கட்டணம் உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்ட மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டணமானது கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல், அதாவது 2 மாதம் முன்கூட்டியே நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வீட்டு உபயோக மின்சாரத்திற்கான கட்டணம் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதுவரை 50 யூனிட் வரை உபயோகப்படுத்துபவர்களுக்கான கட்டணம் ₹1.45 இருந்தது. அது தற்பொழுது ₹1.95 உயர்ந்துள்ளது. இதேபோல் 100 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கான கட்டணம் ₹2.25 இருந்து ₹2.70 101 முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு ₹3.25 இருந்து ₹4 201 முதல் 300 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கான கட்டணம் ₹5.40 இருந்து ₹6 301 யூனிட்டுக்கு மேல் ₹6.80 இருந்து ₹7.50 உயர்ந்துள்ளது. இதேபோல் வர்த்தக பயன்பாட்டிற்கான கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கான நிலை கட்டணமானது கிலோவாட்டிற்கு ₹75 இருந்து ₹200 உயர்ந்துள்ளது. மேலும் உயர்மின் அழுத்த மின்சாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கான கட்டணம் யூனிட்டிற்கு ₹5.60 இருந்து ₹6 உயர்ந்துள்ளது. மேலும் அவர்களுக்கான நிலை கட்டணம் ₹420 இருந்து ₹450 உயர்ந்துள்ளது. இதேபோல் சிறு விவசாயிகளுக்கான நிலை கட்டணம் ₹20 இருந்து ₹25 இதர விவசாயிகளுக்கு ₹75 இருந்து ₹100 உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் குடிசை தொழில், தோட்டக்கலை, பண்ணைகளுக்கான மின்சார கட்டணம் எதுவும் உயர்த்தப்படவில்லை. மேலும் குறைந்த மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கான கட்டணம் யூனிட்டிற்கு ₹6.35 இருந்து ₹7 உயர்மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கான கட்டணம் ₹5.45 இருந்து ₹6 நிலை கட்டணங்களும் கிலோவாட்டிற்கு ₹30 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு உரியடி நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் கோகுலாஷ்டமி விழா மூலவர் அபிஷேகம், கிருஷ்ண பஜனையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து உரியடி நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவிந்தராஜ பெருமாள் மற்றும் மூலவருக்கு கிருஷ்ணர் அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்று கிருஷ்ண பகவான் முன்னிலையில் பக்தர்கள் உரியடி நடத்தினர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகத்துடன் கலந்து கொண்டு உரியை அடித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கண்ணன், கோதை வேடமணிந்த சிறுவர் சிறுமியர்களுடன் பெருமாள் திருவீதி உலா சென்று பின்னர் கோவிலை வந்தடைந்தார். இந்த கோகுலாஷ்டமி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான இருவர் ஆகஸ்ட் 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். புதுச்சேரியை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி மாயமானார். அதனைத் தொடர்ந்து 3 நாட்கள் கழித்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. இது தொடர்பாக சோலைநகர் காட்கா என்கிற கருணாஸ், ஹரிகிருஷ்ணன் என்கிற விவேகானந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவினர் விசாரித்து 76 சாட்சிகளை பதிவு செய்து 572 பக்க குற்றப்பத்திரிகையை போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். மேலும் சிறையில் உள்ள கருணாஸ், விவேகானந்தனை விசாரணைக்கு நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் இருவரையும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் வழக்கு விசாரணைக்கு ஆஜர்படுத்தினர்.
மேலும் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி இருவருக்கும் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் சிறையில் இருந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகிய இருவரையும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி பலத்த காவல்துறையினர் பாதுகாப்புடன் மதியம் 3 மணிக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து நீதிபதி சுமதி முன் ஆஜர்படுத்தினர். இருவரிடமும் குற்றச்சாட்டு பதிவு செய்த விவரம் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இருவரும் குற்றச்சாட்டை மறுத்தனர். அதனையொட்டி இந்த வழக்கின் விசாரணை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். அன்று இருவர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்து விசாரணை துவங்க உள்ளது. மேலும் இந்த வழக்கில் கருணாஸ், விவேகானந்தன் சார்பில் ஆஜராக இலவச சட்ட உதவி மையம் மூலம் வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை பகுதியில் சட்டவிரோதமாக ஓடும் தமிழக ஷேர் ஆட்டோக்களை தடை செய்ய வேண்டும் என்று பேருந்து உரிமையாளர்கள் காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்துள்ளனர். புதுவையில் நாள்தோறும் போக்குவரத்து நெருக்கடி பெருகி வருகிறது. சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அருகில் உள்ள கடலூர், விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கும் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக புதுவை பகுதிகளுக்கு வந்து செல்கின்றனர். ஆனால் அவர்கள் வரும் வாகனங்களை புதுவை பகுதிகளில் இயக்க அனுமதி பெறவில்லை. இத்தகைய வாகனங்களால் அனைத்து பகுதிகளிலும் நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வாகனங்களை தடை செய்ய வேண்டும் என்று புதுவை பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்துள்ளனர். அவர்கள் அளித்துள்ள புகார் மனுவில் சமீபத்தில் பல்வேறு துறை அரசு அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதில் பொதுமக்களின் நலன் கருதி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் சாலை விபத்துகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்ட நிலையில் தமிழகத்தை சேர்ந்த ஷேர் ஆட்டோக்கள் சமீப காலமாக புதுவை பகுதிகளில் அதிக அளவில் இயக்கப்படுகின்றன எனவும் இதனால் போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்படுவதாகவும் இந்த வாகனங்கள் சட்டவிரோதமாக இயக்கப்படுவதால் இது தொடர்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் புதுவை அரசு போக்குவரத்து துறை அனுமதி பெறாமல் இயக்கப்படும் இந்த ஆட்டோக்களை தடை செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுவையில் பணியாற்றும் 270 மொழிப்பாட ஆசிரியர்களுக்கு பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வு வருகிற ஆகஸ்ட் 29ஆம் தேதி தொடங்குகிறது. புதுவை பள்ளி கல்வித்துறையின் கீழ் பணியாற்றும் 270 மொழிப்பாட ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வு வருகிற 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பள்ளி கல்வித்துறை வளாகத்தின் 3வது தளத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் 245 தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 29, 30ஆம் தேதிகளில் சீனியாரிட்டி அடிப்படையில் கலந்தாய்வு நடைபெறுகிறது. மேலும் 31ஆம் தேதி மற்ற மொழிப்பாட ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. இதற்கான உத்தரவை பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் மாயமான கல்லூரி மாணவிகள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வினோபா நகர் சூசையப்பர் கோவில் வீதியை சேர்ந்தவர் பிளபர்ட். இவரது மகள் சப்திகா என்பவர் தனியார் கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவு வீட்டில் இருந்து மர்ம நபருடன் ஸ்கூட்டரில் புறப்பட்டு சென்றவர் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதேபோல் முத்திரையர்பாளையம், காந்தி திருநல்லூர், பிள்ளையார் கோவில் வீதியை சேர்ந்தவர் சுகுமார். இவரது இளைய மகள் தமிழரசி அரசு மகளிர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிசிஏ படித்து வரும் நிலையில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலை கல்லூரி செல்ல முருகா தியேட்டர் சிக்னல் அருகே அவரது தந்தை இறக்கிவிட்டு சென்ற நிலையில் அங்கிருந்து மாயமானதாக கூறப்படுகிறது. மேலும் பல இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இதேபோல் கோரிமேடு காமராஜர் நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் 17 வயது மகள் தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். அவர் லாஸ்பேட்டையில் நடந்த கராத்தே பயிற்சி முகாமிற்கு சென்றவர் மாயமாகியுள்ளார். இதுபோல் கடந்த 15 நாட்களில் லாஸ்பேட்டை, கருவடிக்குப்பம், மங்கலம், திருபுவனை, திருக்கனூர் பகுதியில் மாயமான இளம் பெண்களை காவல்துறையினர் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். புதுவை ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 29ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை கல்மண்டபம் ஒரு பகுதி, பண்டசோழநல்லூர் ஒரு பகுதி மற்றும் நெட்டப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6715 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 905 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.